கொழுந்துவிட்டு எரியும் இஸ்ரேல் கப்பல், சுற்றி வளைத்து அடிக்கும் ஈரான், ஹர்முஸில் அதிர்ச்சி. அமெரிக்காவுடனான போர் தொடங்கியவுடன் ஈரான் உலக எண்ணெய் வர்த்தகத்தின் இதயமான ஹர்முஸ் நீரிணையை மூடியது. அதன் பின்னர் அந்த பகுதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கப்பல்கள் செல்வதை தடுப்போம் என கூறியிருந்தது. இந்த சூழலில் ஹர்முஸ் நீரிணையில் இஸ்ரேலிய நிறுவனத்துக்கு சொந்தமான MSC என்ற ஒரு சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது. இந்த கப்பலின் இருப்பிடத்தை கண்டறிந்த ஈரான் ராணுவம் ட்ரோன் மூலம் அந்த கப்பலின் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் கப்பல் தீப்பிடித்த நிலையில் அங்கிருந்து பணியாளர்கள் உயிர்காக்கும் படகுகள் மூலம் வெளியேறினர். ஆனால் பலரின் கப்பல்கள் உள்ளே சிக்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் உயிரிழப்பு ஏற்படும் என்று அச்சம் எழுந்துள்ளது. சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஈரான் தரப்பில் கூறப்படுகிறது. இஸ்ரேலிய கொடி ஏந்திய அல்லது இஸ்ரேலிய நிறுவனங்களுடன் வணிக தொடர்புடைய கப்பல்களை குறிவைத்து ஈரான் இந்த தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாகவே இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தை குறிப்பிட்டு இஸ்ரேலிய கப்பல் மீதான தாக்குதல் பொறுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் கப்பல் தீப்பிடித்து எரிந்து வரும் நிலையில் ஹர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக முடங்கியுள்ளது.